அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் பிள்ளையார் சதுர்த்தி விழா 7/9/2024 சனிக்கிழமை. நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி விழா நாடே உலகெங்கும் கொண்டாடப்படுகின்ற திருவிழா விநாயகர் சதுர்த்தி விழா. இந்த விநாயகர் சதுர்த்தி விழா என்பது ஆவணி மாதத்திலே வரும் வளர்பிறையில் சதுர்த்தி அன்று விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகின்றோம். அன்றைய தினம் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகப் பெருமானை கொண்டு வந்து நாம் வீட்டிலே வைத்து பூஜை செய்ய வேண்டும். அதாவது பிள்ளையாருக்கு 5 கால பூஜைகள் செய்து வழிபட வேண்டும். இதை செய்தால் மிகவும் விசேஷமாக இருக்கும். அது செய்ய முடியாதவர்கள் 3 கால பூஜைகள் செய்து வழிபட வேண்டும். அதையும் செய்ய முடியாதவர்கள் மாலை வேளையில் பிள்ளையாருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை, பழ வகைகள், பலகாரங்கள், இனிப்பு வகைகள் அனைத்தும் வைத்து பூஜை செய்து ஆற்றிலே கரைக்க வேண்டும். அதை மிக சிறப்பாக நடத்திட வேண்டும். அவரவர்கள் இல்லத்திலே அவரவர்கள் வேண்டுதலை வைத்து நிச்சயமாக தங்கள் வேண்டுதலை பிள்ளையாரிடம் கோரிக்கையாக வைத்து வழிபட்டால் அனைத்து வழிபாடுகளை பிள்ளையார் நடத்தி வைப்பார் என்பது சான்றோர்கள் வாக்கு. ஆகையால் நாம் அனைவரும் பிள்ளையாரை மிக சிறப்பாக வழிபாடு செய்து நம் வேண்டுதலை பிள்ளையாரிடம் சொல்லி வணங்கி பூஜை செய்ய வேண்டும். விநாயகர் சதுர்த்தியில் அனைத்து தரப்பு மக்களும் இந்த பூஜை செய்திட வேண்டும் என்பதை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விநாயகர் சதுர்த்தி விழா என்பது வடநாட்டிலே கொண்டாடுவதைப் போல தற்போது தமிழ்நாட்டிலும் மிக சிறப்பாக 3 நாட்கள் ஹிந்து சொந்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பிள்ளையார் சதுர்த்தி விழா 3 நாட்கள் கொண்டாடப்பட்டு ஆங்காங்கே பிள்ளையாரை வைத்து பூஜை செய்து 3 நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றோம். இந்த 3வது நாள் ஊர்வலமாக எடுத்து சென்று கடற்கரையில் ஆறுகளில் கரைத்து வழிபாடு செய்து வருகிறோம். விநாயகர் முதற் கடவுளாம் இந்த விநாயகப் பெருமானை நாம் வணங்கி வாழ்வில் வளங்களும் நலங்களும் பெற்றிட எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை சொல்லி நன்றி, வணக்கம். உங்கள் செய்திக்காக தஞ்சை தொந்தி செய்தி ராமகிருஷ்ணன். அனைவரும் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுவோம், மகிழுவோம். நமஸ்கார்.